அதே சமயம் குர்ஆனுடைய உண்மைத்தன்மை இவங்க என்ன பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க. அந்த குர்ஆனுடைய உண்மைத்தன்மை அவங்க ஆய்வு பண்றாங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் ஜெர்மனியில ஒரு யூனிவர்சிட்டி குர்ஆன் ஆய்வு செய்யறதுக்கு அமைக்கப்படுது. அந்த இன்ஸ்டிடியூட்டோடைய பேர் பாத்தீங்கன்னா பிராண்ட்பர்க் அறிவியல் இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹியூமனைட்ஸ், அதாவது மனித குலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுது. கிட்டத்தட்ட 42,000 பிரதிகள் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்சர்ஸ், மேனுஸ்கிரிப்ட்பாங்க இல்லையா, மேனுஸ்கிரிப்ட் 42,000 பிரதிகள் உலகம் முழுக்க இருந்து கொண்டாந்து ஒப்பிட்டு பார்த்து 50 வருடங்கள் கிட்டத்தட்ட அந்த ஆய்வு அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னேன்ல முன்னாடி கூட, ஹுஜ்ஜத் இவங்களுக்கு செஞ்செல்லாம் காட்ட வேண்டியது இல்ல, இவனுக்கு இருக்கிற அறிவுக்கு இவனே எடுத்து ஹுஜ்ஜத் நிரூபிக்குவான். அந்த அளவுக்கு இவனுக்கு நாலேஜ் இருக்குது. ரசூல்லா மேல இவனுக்கு பழி போடணும்னு அவசியம் கிடையாது, இவனுக்கு திருத்தம் தான் பண்ணி ஆகணும். இவங்க அறியாமையில எல்லாம் கிடையாது. ஜெர்மனி எதுக்குங்க ஆய்வு பண்றான் குர்ஆன் உண்மையா இருக்குமோன்ட்டு? ஒருவேளை நரகம் உண்மையா இருந்து போய் தொலைஞ்சிட்டோம்னா ரிஸ்க் எதுக்கு எடுக்கணும்? டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துருவோம், பிடிக்கல தான். அதில் அவங்க ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி அந்த டைம்ல ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆய்வில் குர்ஆன் ஒரு அசைக்க முடியாத புனித நூல் என்றும் இஸ்லாமிய கருத்தை அது முற்றிலுமாக மறுக்கவில்லை. குர்ஆன் சுத்தமான வேதம் அப்படிங்கறத இந்த ஆய்வு நாங்க மறுக்கல, மாறாக அது அசல் வடிவத்தின் மீது வெளிச்சம் போட்டு அது எவ்வாறு ஒரு இறுதி புத்தகமாக தொகுக்கப்பட்டது என்பதை பற்றி மேலும் தகவல்களை நான் அளித்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது எவ்வளவு பியூரிட்டியா, அதை எப்படி இவ்வளவு பியூரா வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அது கோல்டு கொண்டு போய் கொடுப்பாங்களா, கேரக்டர் சர்டிபிகேட். இது எத்தனை இது இருக்குதுன்ட்டு இந்த அறிக்கை பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் இந்த ஆய்வு இப்பவும் போயிட்டு இருக்காது. 2007 இருந்து இது என்ன, இந்த ஆய்வு அப்பவே பண்ணி இருந்திருக்கான், ஹிட்லர் காலத்திலேயே நடந்திருக்குது. நடந்த உடனே 2ஆம் உலகப் போர்ல அந்த இடத்துல இந்த இன்ஸ்டிடியூட் மேல பாம்பு விழுந்திருக்கு. அதுல அட்டாக்ல அந்த பிரதிகள்லாம் அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. வெறும் ரிப்போர்ட் மட்டும் தான் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு. சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்திருக்கு, சில எழுத்து பிழைகள். அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, சின்ன சின்ன எழுத்து பிழைகள். அது பெரிய கருத்து மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கோ அல்லது ஒரு வசனத்தை நீக்கியோ அல்லது ஒரு வசனத்தை கூட்டியோ அப்படி கிடையாது. ஜபர் வர்ற இடத்துல ஒரு அலிஃப் வந்துரும், அது மாதிரி ஒரு மைனர், அது லிங்குஸ்டிக் இஷ்யூஸ். அதுவும் ரிட்டன்ல தான், கிராத்துல பாத்தீங்கன்னா அதுல பெருசா ஒன்றும் அந்த அளவுக்கு இது கிடையாது. அது மாதிரி அதோடைய உண்மைத்தன்மை அவங்க ஜஸ்ட் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு பக்கம் கொடுக்கறத நம்மளுடைய எதிரிகள் கொடுக்குறாங்க. இதை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது, இதை விட்டா வேற ஒரு சோர்ஸ் கிடையாது அப்படின்னு.